ஒரு கவுன்சிலராக கூட வராத விஜய் இப்போ தான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நடத்துகிறார். போன்ற பெரிய ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வழக்கு போடணும்னு நான் சொல்கிறேன். அவன் ஒருமையில் பேசுறது, அவரை மானாவாரியை திட்டுறது. சத்தியமாக சொல்கிறேன், நான் தாவேக்காவுடைய பொறுப்பில் இருந்தேன்னா இந்நேரம் இந்த அயோக்கியங்க மீதெல்லாம் நான் வழக்கு போட்டிருக்கேன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு செந்தில்குமார் அவர்கள் எந்த அடிப்படையில் இது போன்ற செய்தியாளர் என்ன தலைவனுக்கான தகுதியே இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. தலைமை பண்பு என்பது சுத்தமாக இல்லை. எப்போ தலைமை பண்புனா அவர் கற்று தருவாரா? நான் கேட்குறேன். நீதியரசரை நான் விமர்சனம் பண்ணலை. நீதியரசர் இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்த முடியும்னு நான் கேள்வி கேட்குறேன். நம்ம இந்த நீதியரசர்களை பற்றி விமர்சனம் செஞ்சால் கைது செய்கிற இந்த அரசுக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தாறுமாறாக உங்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, தரிகட்டு போய் திரிகிற இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு சான்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம்னா கிட்டத்தட்ட இங்கே ஆளுங்கட்சியான பாஜகவோட கைத்தூண்டலின் பேர்லாம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட பாஜக கூட்டணிக்குள்ளான போயிட்டீங்க அப்படின்ற ஒரு பதில் வைக்கிறாங்க. இப்போ ஹவா இருக்கிறாரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர். அப்போ அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவரா? இது பதில் சொல்லுங்க. நீங்கள் இல்லை, தமிழக அரசு உயர்நீதி நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாத்தையும் அரசியலாக நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ ஹவாயும் பாரதிய ஜனதான்னு ஒத்துக்குங்க, நான் ஏற்றுக்கிறேன். உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கா தரப்பு ஒரு வாதம் வைக்கல, ஆனால் அது உச்சநீதிமன்றத்தில் வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே நடக்கும்போது உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டுன்னு விஜய் அவர்கள் அனுப்பி விட்டதே காவல்துறை தான் அப்படின்றத வச்சுருக்காங்க. நல்ல கேள்வி. இப்போ காவல்துறை என்ன பதில் சொல்ல போகுது? கரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை யாருடைய கைப்பாவையாக செயல்படுகிறது? கரூர் மாவட்டத்தின் காவல்துறையில் ஒரு சில திட்டமிட்டு இந்த விஷயத்தை இவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிக்க வச்சிருக்காரு. சரி, தளபதி விஜய் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் 10 நாட்களாக தன் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கிறார். மக்களை பேட்டியில் சொன்னாங்க, அழுதாரு, எங்கள்கிட்ட கண்கலங்கி பேசினார், 20 நிமிஷம் பேசினாங்க. காது கேட்காது வாய் பேசாத ஒரு குழந்தையும் இதில் இறந்துருச்சுன்னு சொல்லும்போது தேமி அழுத காட்சியில் அவங்க ரொம்ப அழகாக பதிவிடுறாங்க. தொடர்ந்து 12 நாட்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறார். இதற்கு அப்புறம் அந்த சுற்றுப்பயண வாகனத்தோட வெளியே மீண்டும் சுற்றுப்பயணம் செய்ய தைரியம் இருக்கா, வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியே ஆளும் கட்சியை வைக்கும். நீங்கள் கிளம்புகிற அடுத்த கட்ட பயணத்தில் மிக முக்கியமாக 2 இடங்களை கண்காணித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, வட சென்னையில் நீங்கள் பயணத்தை மேற்கொள்வீர்களே ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக, கவனமாக, இன்னும் சொல்லப்போனால் மிக மிக எச்சரிக்கையாக, உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கே மிக முக்கியமான கடமை இருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய தாக்குதலை உங்கள் மீது தொடுப்பதற்கும் தயாராவார்கள் வட சென்னையில். இன்னொன்று, மதுரையில். நீங்கள் இந்த 2 இடத்துலையும் தமிழ்நாட்டில் உங்களுடைய பிரச்சாரத்தை மிக 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 கவனமாக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் உண்மையான தமிழ் தேசியவாதி திரு முகிலன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் தாவேக்கா ஒரு பெரிய கரும்புள்ளி அப்படின்ற மாதிரி எல்லாருமே கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் சில பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தாவேக்கா பக்கம் நிற்கிதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா உச்சநீதிமன்றத்திலேருந்து வரக்கூடிய எல்லா கேள்விகளுமே உயர்நீதிமன்றத்தில் கொட்டு வைத்த மாதிரி இருந்துச்சு. முதலாக பிரச்சார நெறிமுறை வழக்கை ஏன் கிரிமினல் வழக்காக மாற்றினீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தோட கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்களா? அது எல்லாம் சரியாக இருக்கா உங்களை பொறுத்த வரைக்கும்? 100% மேல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு பொருத்தமான கேள்வி கணைகள். நான் முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சம்பவம் நடந்ததை நினைவுபடுத்திட்டு நான் பேசலாம்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் பிரதான குற்றவாளிகள் என்று கருதப்பட்ட அந்த பள்ளியின் தாளாளர், செயலாளர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் 5 பேரை பிணையில் விடுவதா வேண்டாமா என்கிற ஒரு வழக்கு. இந்த வழக்கை தொடுத்தவர்கள் பள்ளி நிர்வாகத்தினர். ஆனால் நீதியரசர் மாண்புமிகு இளந்திரையன் அந்த பிணையில் விடுவதா வேண்டாமா என்கிற தீர்ப்பை வழங்காமல், அந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம், அங்கே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள்லாம் மிகச்சிறந்த வல்லுநர்கள், அது பொது சேவை மனப்பான்மையோடு இயங்குகிற பள்ளிக்கூடம் என்றெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தை எவ்வளவு தூரம் புகழ வேண்டுமோ அவ்வளோ தூரம் புகழ்ந்து மாண்புமிகு நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் அதற்கு பிறகு அவர்களை விடுதலை செய்யலாம் என்றும் சொல்லுகிறார். இப்போ இதுக்குள்ளே என்ன பொதிஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிணையில் விடுவதா வேண்டாமா என்ற அந்த ஒற்றை விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் எதையோ உளறி கொட்டிய நீதியரசர், அப்படி தான் நான் இதை சொல்ல முடியும். இந்த குற்றச்சாட்டை தமிழகத்தின் உயர் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய சைக்கிள் ஓட்டி சைலேந்திர பாபு என்கிறவர் இதே கூற்றை தெளிவுபடுத்தி விட்டு தான் விசாரணையை தொடங்கினார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு மிகப்பெரிய கொட்டை அந்த இளந்திரையன் என்கிற நீதியரசருக்கு வைத்தது.
எப்படி நீ வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்? உனக்கு என்ன வேலை? நீ பிணையில் விடுவதா வேண்டாமா? அதை மட்டும் பேச வேண்டியதானே என்று அதிபயங்கரமான குற்றச்சாட்டை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை அந்த பதிவிலிருந்தே நீக்கி விடுங்கள், அது முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்று உச்சநீதிமன்றம் சித்தார்த்தா லூத்ரா அவர்கள் வாதாடிய அந்த வழக்கில் டெல்லி உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியது இப்போ இதுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்றே நான் பார்க்கிறேன். அதற்கு காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சில காணொலிகளில் நான் பேசியிருந்தேன். நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தார்மீக பொறுப்பே கிடையாது, எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதில் நீதியரசர்களை வந்து குற்றச்சாட்டு வைத்தார்கள் என்கிற போர்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு பெலிக்ஸ் செரால்டு போன்ற ஆளுமைகள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்மையில் வந்து அந்த நேதாஜி மக்கள் இயக்க தலைவராக இருந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி, எனக்கு நண்பர் தான் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரை வந்து விமர்சனம் செய்ததாக. அப்படின்னா இப்போ அவங்க எல்லாம் விடுதலை செஞ்சுருவாங்களா ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்கு, இந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்கு தார்மீக உரிமை மதுரை கிளைக்குத்தானே இருக்குது. எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து நடத்தலாம்ங்கிற ஒரு அதிபயங்கரமான குற்றச்சாட்டை இன்றைக்கி வைத்திருப்பதற்கு யார் பதில் சொல்வது? இப்போ நீதியரசர் செந்தில்குமார் ஏன் இவ்வளவு வேகமாக இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறாங்க தாவேகா தரப்பில் என்னென்னா, சம்பந்தப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இல்லாமல் யாரோ ஒருவர் கொடுத்த விசாரணையின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்வளவு விரைவாக அவசரமாக தீர்ப்பு வழங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த கூட்ட ஏற்பாடுகள் காவல்துறை சில நிபந்தனைகளை 27 நிபந்தனைகளை விதித்ததுக்கு உட்பட்டு தாவேகாவினர் அந்த மாநாடு போன்ற பெருந்திரள் கூட்டத்தை அவர்கள் கூட்டினார்கள் என்பதை விட கூடினார்கள். மக்கள் கூட்டுவது என்பது வேறு, கூடுவது என்பது வேறு. ஆக இங்கே வந்து இப்போ என்ன பதிஞ்சிருக்குன்னு சொன்னால், நாங்கள் காவல்துறையின் கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டே எங்களது மக்கள் திரள் பேரணியை நாங்கள் நடத்தினோம். இதற்குள் நடந்த இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா வெளியில் வரப்போகுது. நாம் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து இந்த நீதியரசர்களை பற்றி விமர்சனம் செஞ்சால் கைது செய்கிற இந்த அரசுக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தாறுமாறாக உங்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, தரிகட்டு போய் திரிகிற இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு சான்று இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கு. எப்படி நீ விசாரிக்கலாம்? சரி, இப்போ அங்கே வந்து மக்கள் கூடினார்கள், இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது என்பதையும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்க போகிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த திட்டமிட்ட இதில் இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டீங்க அழகா, விஜயை இழிவாக பேசியது. எவ்வளவு இழிவாக பேசுனாங்க தெரியுமா? எவ்வளவு கழுவி ஊற்றிருக்கிறாங்க தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கவுன்சிலராக கூட வராத விஜய் இப்போ தான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நடத்துகிறார். போன்ற இந்த பெரிய ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வழக்கு போடணும்னு நான் சொல்கிறேன். அவன் ஒருமையில் பேசுறது, அவரை வந்து மானாவாரியை திட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து இப்போ தாவேகா வந்து சத்தியமாக சொல்கிறேன், நான் தாவேகாவுடைய பொறுப்பில் இருந்தேன்னா இந்நேரம் இந்த அயோக்கியங்க மீதெல்லாம் நான் வழக்கு போட்டிருப்பேன். விடவே மாட்டேன் நான்லாம். ஏன்னா என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு? எவ்வளவு தாறுமாறாக விஜய் தரங்கட்ட வார்த்தைகளால், அதாவது என்னென்னா, ஏன்னா தாவேகாவுக்கு விரிவாக்கம் எழுதுறானுங்க. தடுமாறும் வெற்றுக்கழகம், தலைமறைவு வெற்றுக்கழகம், தலைமறைவு வெற்றிக்கழகம், என்னென்ன பேரெல்லாம் வச்சாங்க தெரியுமா? இதெல்லாம் யார் செஞ்சதுன்னு சொன்னால், இந்த ஆளுங்கட்சியினுடைய அதிகாரப்படத்தில் இருக்கிற சில ஐடிவிங் கபடதாரிகள் இந்த வேலையை அழகாக செஞ்சு இவர் மீது அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தினாங்க. என்ன கவுன்சிலராக கூட வராத ஒரு தலைமகன், ஒரு தலைவன், ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டை நீங்கள் அடுக்குறீங்க? இன்னும் சொல்லப்போனால் கொலகாரனாகவே சித்தரித்தாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ நேற்று ஒரு மீம்ஸ் பார்த்தேன். தமிழக முதல்வர் வந்து பொதுமக்கள் செல்லுகிற விமானத்தில் ஏறி பயணிக்கிறாராம், எல்லாரையும் கையெடுத்து கும்புறதை போட்டுருந்தான். அவ்வளோ வரவேற்புக்குரியது. மக்களோட மக்களாக ஒரு தலைவன் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். விஜய் வந்து தனி விமானத்தில் போனார். எந்த ஒரு ஆட்சியும் நடத்தாத விஜய் வந்து தனி விமானத்தில் செல்லலாமா? இந்த வார்த்தையை ஜெயலலிதாவை கேட்டிங்களா? ஜெயலலிதா தனி விமானத்தில் ஆணை போனாங்க. அப்போலாம் இந்த அறிவி மேதாவிகள் சொம்பு தூக்கிகளுக்கு எங்கே புத்தி போணுச்சு நான் கேட்குறேன். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுதில்ல, இதுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ தாவேகா மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன், என்னுடைய மூத்தவர் ஆதவர்ஷ்ணா அவர்கள் இப்போ வந்து டெல்லியிலேயே முகாமிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் புஷ்யானந்த் மீது போட்ட வழக்கு பொய்யா, நிர்மல்குமார் மீது வழக்கு போட்டுக்கிற பொய்யை நீங்கள் இப்போ தேடிக்கிட்டு இருக்கீங்க. இதில் சில பேர் பேசுனா சந்தனக்காட்டுகளில் விழுந்திருக்கிறார். ஏன்னா சந்தனக்காடு என்ன அப்பமுட்டு காடா? நான் கேட்குறேன், எத்தனை பள்ளத்தாக்குகள், எத்தனை மலைமுகடுகள், எத்தனை இருட்டு காடுகள், எத்தனை அதிபயங்கர காடுகள், எத்தனை கொடுமையான விலங்குகள் வாழக்கூடிய இடங்கள், அதுக்குள்ள போய் புஷி ஆனந்த் வந்து ஒளிஞ்சிட முடியுமா?
சொல்லுங்கள் பார்ப்போம். அது முந்திரி காட்டினா கூட நம்ம ஏற்றுக்கலாம். எவ்வளவு காழ்ப்புணர்ச்சிகளை இவர்கள் வந்து இந்த ஒரு வாரத்திற்கு 10 நாட்களாக இவர்கள் காரி உமிழ்த்தார்களோ, இதற்கு எல்லாம் மிகப்பெரிய பதிலடியாக இப்போ உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுருச்சு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கா? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு செந்தில்குமார் அவர்கள் எந்த அடிப்படையில் வந்து இந்த இது போன்ற செய்தியாளர் என்ன தலைவனுக்கான தகுதியே இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? தலைமை பண்பு என்பது சுத்தமாக இல்லை. எப்போ தலைமை பண்புனா அவர் கற்று தருவாரா? நான் கேட்குறேன். நீதியரசரை நான் விமர்சனம் பண்ணலை, புரியுதுங்களா? நீதியரசர் இந்த வார்த்தையில் எப்படி பயன்படுத்த முடியும்னு நான் கேள்வி கேட்குறேன். நீதியரசருக்கு சில வரம்புகள் இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டால் நீதியரசர் இல்லை, அது தெரியுமா? உங்கள் மனைவிக்கு கணவன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தகப்பேன், அதை மறந்துடாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பணி நேரம் போக மீது நேரம் நீங்கள் தயவு செய்து வீட்டில் கணவனாக இருங்க, உங்கள் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீதியரசர் 24 மணி நேரம் நீதியரசராக இருந்து விட முடியாதுல்ல? அது என்னது மனோபாவம் தான் நான் கேட்குறேன். இப்போ செந்தில்குமார் போன்ற நீதியரசர்கள் இது போன்ற சொல்லாடல்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கலாம். ஏன் தொடுக்க முடியாது? நீதியரசர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல, சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். அப்போ அவர்களை விமர்சனம் செய்ய நான் என்ன கேட்குறேன்னா, வழக்குகளுக்குள்ள நீங்கள் வந்து விமர்சனம் செய்வது படுபயங்கரமான குற்றம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வழக்கை தாண்டி சில வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கும் போது அதை நாங்கள் விமர்சனம் செய்யணுமா வேண்டாமா? அப்போ தலைமை பண்புக்கு தகுதி இல்லைன்னா நீங்கள் யார் முதல்ல சொல்கிறதுக்கு? உங்களை யார் சொல்ல வச்சது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் எதிர்காலத்தில். ஆக தாவேக்காவை முடக்குவதற்கு தமிழ்நாட்டில் அப்படி வரிஞ்சு கொட்டிக்கிட்டு எழுந்தாங்களே, அப்படியே இந்த நாட்டை அப்படியே பயங்கரமாக வச்சிருக்கிறது மாதிரி, எந்த விதமான குற்றச்செயல்கள் நடக்காத மாதிரி, எந்த விதமான பாலியல் வன்புணர்வு செயல்பாடுகள் இங்கே வந்து சுத்தர அறவே இல்லை, ஒழிச்சு கட்டிட்டோம்னு சொல்கிறது மாதிரி என்ன அயோக்கியத்தில் அந்த 10 நாட்களாக அவர்கள் படுத்திய பாடு. நான் கேட்குறேன், பொறுமையாக இருந்தார் தலைவர் விஜய் அவர்கள். நான் இடையில கூட நான் தலைவர் அதை கூட விமர்சனம் பண்ணாங்க பொறுமையாக, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறாப்புல 10 நாள் ஆகி அந்த சொல்கிறாரு, என்னடா இப்போ சமைஞ்சிருக்கிறான் அவன், பெரிய பிள்ளை ஆகிட்டானா வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் அநாகரிகமான உச்சத்தின் வார்த்தைகள். ஏன்னா நீங்கள் 20 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறீங்க, வாங்க வேண்டிய இடத்துலேருந்து வாங்கியிருக்கிறீங்க, அதனால் அப்படி தான் பேசுவீங்க. நீங்கள் பணம் வாங்காமேல அந்த வார்த்தையை பேசவே மாட்டேங்குது, எங்களுக்கு நல்லாவே தெரியும், புரியுதுங்களா? நீங்கள் என்னென்ன உங்களுடைய சித்து விளையாட்டுகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இது போன்ற கடுமையான விமர்சனங்களை அதாவது நீதிமன்றத்துடைய விசாரணை இருக்குது அப்படின்னா விஜய்க்கு ஆதரவாக பேசியவர்களெல்லாம் நீங்கள் கைது பண்ணீங்கல்ல, அப்போ விஜய் எதிர்த்து பேசுனவங்களை கைது பண்ணணுமா பண்ணக்கூடாதா? விசாரணை போயிட்டு இருக்கு, நீ என்னடா எதிர்த்து பேசுகிறான்னு கேள்வி கேட்கணுமா இல்லை? அதுதானே ஜனநாயகம், அதானே நடுநிலைமை. அப்போ விஜயை காரி உமிழ்த்தவர்கள், காரி துப்பியவர்கள், கேவலமாக பேசியவர்கள், மனது புண்படி பேசிய அத்தனை பேரையும் கைது பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்ன யோக்கியதை இருக்கு அவங்களுக்கெல்லாம் பேசுவதற்கு தமிழ்நாட்டில்? இதில் இன்னொரு பார்வையும் வைக்கிறாங்க சார். இப்போ உச்சநீதிமன்றத்தில் மனு போயிடுச்சு, உச்சநீதிமன்றத்தில் யார் ஐடியா கொடுத்தா? குருமூர்த்தி 3வது நாள் சந்திக்கிறாரு, பாஜக இங்கே தூண்டுதல் பண்ணுது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறீங்க. உச்சநீதிமன்றம்னா கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியான பாஜகவோட கைத்தூண்டலின் பேர்லாம் நடக்கும். அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட பாஜக கூட்டணிக்குள்ளான போயிட்டீங்க அப்படின்ற ஒரு பதில் வைக்கிறாங்களே. இப்போ ஹவா இருக்கிறாரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர், அப்போ அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவரா? இது பதில் சொல்லுங்க. நீங்கள் இல்லை, தமிழக அரசு உயர்நீதி நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாத்தையும் அரசியலாக நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ ஹவாயும் பாரதிய ஜனதான்னு ஒத்துக்குங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஒரு சங்கி இப்போ செருப்பை விட்டு வீசினா அப்போ அது சரின்னு சொல்ல வரீங்க நீங்கள், அப்படி தானே? இது என்ன கோட்பாடுங்கிறேன். இல்லை, இதை வைக்கிறாங்க முன்னாடி வாதமா, அவங்களுக்கு தான் நான் வைக்கிறேன், இந்த வாதத்தை நான் வைக்கிறேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், சமூக நீதினு பேசுகிறீங்களா? என்ன இங்கே சமூக நீதி நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் நேற்று கூட சுடுகாட்டுக்கு பாதை இல்லாமல் பணத்தை நடுவில் வச்சுட்டு போராட்டம் பண்ணுற கால சூழல் இந்த மண்ணில் உருவாயிருக்கு, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை முள்ளை வெட்டி அடைச்சிருக்கிறான் சார் இந்த நாட்டில். சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசட்டும். பொய் சமூக நீதி தான் பேசுகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்று கேட்குறேன், ஆணவ படுகொலை 33 நடந்துக்கல, இன்னும் யார் பொறுப்பு சொல்லுங்கள்? இந்த ஆட்சியில் தானே நடந்திருக்கு, சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு, யார் பொறுப்பு? சரி, அதை கடந்து போவோம். இப்போ நீங்கள் ஊருக்கு ஊர் வந்து பேர் மாற்றம், சிறப்பான திட்டம், உங்களை வாழ்த்துவோம். குளங்களுக்கு பேர் இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் பறையங்குண்டுன்னு இருக்குது தெரியுமா? பறையங்குண்டு, வளையங்குளம், இதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற குளத்தினுடைய பேர்கள். கேவலமாக இருக்கும் அந்த பேரெல்லாம் சொன்னாவே. என்ன ஆனால் தெருவுக்கு சாதி பேர்கள். இப்போ சிடி நாயுடுன்னு நான் பேர் போட்டு நீங்கள் பாலம் திறந்துருக்குறீங்க கோவையில், அது சாதி பேர் இல்லையா? அப்போ அதை மாற்றுவீங்களா? அந்த கேள்வியை நான் வைப்பேன்ல. சரி, நீங்கள் எல்லா சாதி பேரையும் நீக்குறீங்க, மகிழ்ச்சிக்குரியது. நீங்கள் வந்து ஒரு இந்த தலைவர்கள் பேரை வைக்கலாம்னு சொல்லிட்டீங்க. மகாத்மா காந்தி இந்தியாவுடைய விடுதலைக்கான மூத்த தலைவர்களில் ஒருவர், அவ்வளோதான். அவர் சுதந்திரத்துக்காக போராடினார்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, சரிங்களா? ஏன் அம்பேத்கர் பேரை விட்டீங்க? அயோத்திதாச பேரை ஏன் விட்டீங்க? இரட்டமலை சீனிவாசன் பேரை ஏன் விட்டுட்டீங்க? இவர்களெல்லாம் தாண்டி நீங்கள் பெருந்தகை அண்ணா பெரியாளா?
நான் கேட்குறேன், இப்போ நேரடியாக சவாலுக்கு வர்றேன். இந்த மாபெரும் தலைவர்களை விட அம்பேத்கரை விட அண்ணா பெரிய ஆளா? கலைஞர் பேரை நீங்கள் சேர்த்துருக்கிறீங்களா? கலைஞர் பேரை சேர்த்துருந்தா ஏன் எம்ஜிஆர் பேரை சேர்க்கலை? ஏன் ஜெயலலிதா பேரை சேர்க்கலை? ஜெயலலிதா மீது நம்மளுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது, மிகப்பெரிய வந்து வழி கொடுக்கிற விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க. என் இனமானத்தினுடைய தேசிய தலைவனுக்கு எதிராகவே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம கடுமையாக எடுத்துருக்கிறோம். அந்த சட்டத்தை நான் எரிச்சிருக்கிறேன். அதற்காக நான் திருச்சி சிறையில் சிறைவாசகம் பட்டிருக்கேன். அவ்வளோ கோபம் இருக்குது அவங்க மேலே. வாச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிப்பு அவங்க ஆட்சியில் நடந்ததை வன்மையாக நாங்கள் இப்போ இன்றைக்கி வரை யோசிச்சு பார்க்குறோம். சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு யோசிக்கவே முடியாத ஒரு சில விஷயங்கள். ஆனாலும் ஜெயலலிதா விட்டுருங்க, ஏன் எம்ஜிஆர் பேரை சேர்க்கலாம்? நான் அந்த கேள்வி வைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். கலைஞர் பேரை சேர்த்துருக்கிறீங்களா? அப்போ அந்த பேரை சேர்க்கறதுக்காகவே நீங்கள் வந்து இந்த சாதியினுடைய பெயர்களை மாற்றுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 2 கேள்வி வைக்கிறேங்க. அம்பேத்கரை விட அண்ணா பெரியவரா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, உங்கள் அப்பா பேரை வைக்கிறதுக்காகத்தான் சாதியினுடைய பேர்களாக நீக்கினீங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நீங்கள். அப்போ உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தாவேகா பக்கம் சாயலை, நடுநிலைமையாக. நீங்கள் என்னன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏன்னா ஏன் இதை கிரிமினல் வழக்காக எடுத்தீர்கள் சொன்னீங்கல்ல. தாவேகா பிரச்சார நெறிமுறை வழக்க கிரிமினல் வழக்கா ஏன் மாற்றலாம்? யார் மாற்றினது? மாற்றின அயோக்கியன் யார்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்கள் இந்த 10 நாட்களாக ஒரு தலைவனை காரி உமிழ்த்ததை கேவலமாக பேசிய ஏங்க. இன்னொன்று ஒரு மீம்ஸ் பார்த்தங்க, நினச்சா கண்ணீர் வரும் எனக்கெல்லாம். விஜயை பாடையில் அப்படி படுக்க வச்சு மாலை போட்டு கீழே எழுதுகிறான், குடியார கூத்தாடி விஜய்னு எழுதுகிறான். எவ்வளவு வன்மத்தை வச்சுருக்கிறாங்க இந்த அயோக்கிய பேர். இப்போ நாங்கள் வன்மத்தை கக்கட்டுமாடா? எவ்வளோ பெரிய வன்மத்தை கக்குவோம் தெரியுமா நாங்கள்? என்ன உங்களுக்கு தான் தமிழில் வார்த்தைகள் அப்படியே புரளுமா, எங்களுக்கு புரளாதா? இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உயர்நீதிமன்றத்தில் தாவேகா தரப்பு ஒரு வாதம் வைக்கல, ஆனால் அது உச்சநீதிமன்றத்தில் வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே நடக்கும்போது உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டுன்னு விஜய் அவர்கள் அனுப்பி விட்டதே காவல்துறை தான் அப்படின்றத வச்சுருக்காங்க. நல்ல கேள்வி. இப்போ காவல்துறை என்ன பதில் சொல்ல போகுது? கரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை யாருடைய கைப்பாவையாக செயல்படுகிறது? கரூர் மாவட்டத்தின் காவல்துறையில் ஒரு சில திட்டமிட்டு இந்த விஷயத்தை இவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிக்க வச்சது யார்? சரி, தளபதி விஜய் அனுப்பி வச்சது யார்? ஏன் அனுப்புனீங்க? மீண்டும் வந்தால் நிறைய உயிர் பலிகள் வரும், சேதாரங்கள் கூடும், நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னதே காவல்துறை தான். இந்த காவல்துறைக்கு உத்தரவிட்டது யார்? விஜய் அங்கேருந்து அனுப்பிவிடுன்னு உத்தரவிட்டு. அவங்க உத்தரவு இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க, அதையும் நம்ம பேசியாகணும். காவல்துறை மேலிடத்திலிருந்து உத்தரவு இல்லாமல் எந்த செயற்பாடும் நடக்காது. மேலிட உத்தரவு இல்லாமல் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். அப்போ மேலிடத்திலேருந்து சொன்ன அயோக்கியன் யார்? விஜயை திருப்பி அனுப்பி. இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மீம்ஸ் போடுறீங்களா? ஓடிட்டாரு. யார் ஓட வச்சது சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் 10 நாட்களாக தன் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கிறார். மக்களை பேட்டியில் சொன்னாங்க, அழுதாரு, எங்கள்கிட்ட கண்கலங்கி பேசினார். 20 நிமிஷம் பேசினாங்க, 10 நிமிஷம் தலைவர் பேசினார், அழுதார். நான் விரைவில் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். காது கேட்காது வாய் பேசாத ஒரு குழந்தையும் இதில் இறந்துருச்சுன்னு சொல்லும்போது தேமி அழுத காட்சியில் அவங்க ரொம்ப அழகாக பதிவிட்டுறாங்க. எந்த தலைவன் அப்படி எழுதியிருப்பான்? நான் கேட்குறேன், அந்த பிரச்சார வாகனத்தை எதுக்காக கைது பிடிச்சிங்க? யார் உங்களுக்கு உத்தரவிட சொன்னது? நீதியரசர், மாண்புமிகு நீதியரசர் அதை வந்து பறிமுதல் சொன்னார்ல. இப்போ அந்த நீதியரசருக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்து வச்சிருக்கு, பஸ்ஸை உடனடியாக வெளியில் விடுங்க. எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, பேருந்தை வெளியில் விட வேண்டும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். அப்போ உச்சநீதிமன்றம் வந்து இன்றைக்கி சரியான பார்வையோடு, நேர்த்தியான பார்வையோடு. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நீதியரசர் இங்கே இருந்தவர், சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு செந்தில்குமார் வந்து என்ன செஞ்சுருக்கணும்? பிரதிவாதத்தை எடுத்துருக்கணுமா இல்லையா? யார் எதிரிகள்? தாவேகாவினர் வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கை நம்ம விசாரிக்கணும்னு சொல்லி விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அரசு தரப்பு வழக்கறிஞர்களை மட்டுமே வச்சு ஒரு தீர்ப்பு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். விதிமுறை இருக்கா இல்லையா? சட்ட விதிகள் இருக்கா இல்லையா? அப்போ தாவேகாவினர் வந்ததுக்கு பிறகு நீங்கள் தீர்ப்பு சொல்லியிருந்தால் மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் தாவேகா இல்லாத இடத்துல தாவேகாவுக்கு எதிரான கருத்துக்களை, தாவேகாவுடைய தலைவருக்கு தலைமை பண்பு இல்லை என்பதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் என்றால் அதற்கு குட்டு வைத்திருக்கிற இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லி தான் ஆகணும் எல்லாருமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எஸ்ஐடி தலைமையான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் தமிழக அரசின் மேலே ஒரு குழு அமைச்சிருக்காங்களா, அது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் அதை நீக்கணும், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு மேலே விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை வந்து பயமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நம்பிக்கை இல்லை. ஏன்னா
அஸ்ராகார்க் அவர்களுடைய கடந்த கால அந்த காவல்துறை பணி என்பது நாம் அறிந்த ஒன்று, உலகமே அறியும். பொதுவாக அஸ்ராகார்க்கை உடனடியாக நியமித்து விசாரணை குழு என்கிற பேரில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரே அரசு எப்படி நியமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓய்வு பெற்ற நீதியரசர்களை கொண்டு நியமிச்சிருக்கலாம், அல்லது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளை யாராவது ஒருத்தரை கொண்டு இதை வந்து விசாரணையை தொடங்கியிருக்கலாம். இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அப்படி வைக்க முடியாது, மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை நியமித்திருந்தால் கூட சாலப்புறையும். இப்போ சந்துரு போன்ற உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர்கள் விசாரணை என்பது ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்க நேர்மையாக சில இடங்களில் நிறைய இடங்களில் பணியாற்றியிருக்கிறாரு. அவரை கூட கொண்டு வந்து, ஆனால் அவர் ஏற்கனவே இந்த சாதிய கட்டமைப்பு எங்கிருந்து உருவாகிறது என்பதை ஒரு மிகப்பெரிய பட்டியலை கொண்டு வந்து அரசிடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன முடிவு காண முடியாத அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஆக இன்றைக்கி அஸ்ராகார்க் தலைமையிலான இந்த விசாரணை என்பது மோசடித்தனமான அல்லது போலித்தனமாக அமைந்துவிடும் என்று தாவேகா கருதியதால், தாவேகா கருதுகிறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களும் அதைத்தான் சொல்லுகிறாங்க. எப்படி கொலை செஞ்சவனே போய் கொலை விசாரிக்க முடியாதுல்ல? இப்போ அஸ்ராகார்க் தலைமையிலான இந்த படை வந்து அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை வச்சு தான் விசாரிக்க போகிறாங்க. அது எந்த காவல்துறை? தமிழ்நாடு காவல்துறை தானே, கர்நாடக காவல்துறை இல்லை. அப்போ இது மீது நம்பகத்தன்மை இல்லை என்பதை மக்கள் உணர்வார்கள். இப்போ சிபிஐ விசாரணையில் எல்லா உண்மையிலும் வந்துடும் நினைக்கிறீங்க? சிபிஐ விசாரணையை நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், இப்போ ராமஜெயம் கொலை வழக்கில் சிபிஐ இன்றைக்கி வர ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி சங்கரசுப்பு அவருடைய மகன் படுகொலையும் இன்றைக்கி வர வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியல. சிபிஐ அதிகாரிகளை சில இடங்களில் தோற்று போகிறார்கள். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு அஜித்குமாருடைய மரண வழக்கில் கூட சிபிஐ வந்து தாக்கல் செய்த மனுவில் வந்து நிறைய பிழைகள் இருக்கிறது, குளறுபடிகள் இருக்கிறது என்று சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கு அதே சிபிஐக்கு. இப்போ இதுக்குள்ள மட்டும் சிபிஐ வந்தால் முழுமையான விசாரணை நடக்குமா என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. என்றாலும் யாரை நம்புவது? உச்சபட்ச அதிகார வரம்பை சிபிஐக்கு தான் இந்த அரசு சட்ட விதிகளின்படி அமைத்திருக்கிறது. அப்போ கடைசியாக இருக்கிற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி தாவேகா வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஐநா சபையில் போய் முறையிட முடியுமா, இல்லை ஐநா சபையில் முறையிட்டு இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருக்குது இந்த விஷயங்களில். ஆகையால் சிபிஐ விசாரணை கோருவது தனிப்பட்ட ரீதியில் உரிமையும் கூட கடமையும் கூட. அதை இப்போ இன்றைக்கி தாவேகா செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போவோம். இதற்கு பிறகு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா இவ்வளோ நடந்துருச்சு, உயர்நீதிமன்றம் 41 பலிகள், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து 12 நாட்கள் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறார். இதற்கு அப்புறம் அந்த சுற்றுப்பயண வாகனத்தோட வெளியே வந்து மீண்டும் சுற்றுப்பயணம் செய்ய தைரியம் இருக்கா, வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியே ஆளும் கட்சியை வைக்கும். மரியாதைக்குரிய விஜய் அண்ணா அவர்களே, தயவுசெய்து அந்த பேருந்தை நீங்கள் கைவிட்டுருங்க. ஏன்னா மக்கள் வெள்ளம் திரளுகிற இடத்துல இவ்வளோ பெரிய பேருந்தில் நீங்கள் வந்து மக்களை சந்திக்க வேண்டாம். மக்களோடு மக்களாக எளிய மக்கள் கரம் கோர்த்து நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பது ஒரு எளியவனின் ஆசையாக இருக்கிறது. தயவுசெய்து அந்த பேருந்தை நீங்கள் கைவிட்டு விடுங்கள், அது தேவையற்றது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் விஜய்க்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, நான் ஒரு சகோதரத்துவனாக நான் உங்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் கிளம்புகிற அடுத்த கட்ட பயணத்தில் மிக முக்கியமாக 2 இடங்களை கண்காணித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, வட சென்னையில் நீங்கள் பயணத்தை மேற்கொள்வீர்களேயானால் ரொம்ப எச்சரிக்கையாக, கவனமாக, இன்னும் சொல்லப்போனால் மிக மிக எச்சரிக்கையாக தொண்டர்படையை உருவாக்கி காவல்துறையை நம்பிவிடக்கூடாது. எந்த இடத்துலையும் நீங்கள் நம்பாதீங்க. நம்புகிற அளவுக்கு அவங்க நடந்துக்கல இதுவரை. இப்போ இந்த தாவேகா அடுத்தடுத்த கூட்டங்களில் தொண்டர்படையிலே நீங்கள் அமைத்து உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து இருக்கிறீர்கள். மக்களுடைய பாதுகாப்பை உங்களுடைய தொண்டர்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் வட சென்னையில் செல்லுகிற போது உங்களை பாதுகாத்து கொள்வதற்கே மிக முக்கியமான கடமை இருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய தாக்குதலை உங்கள் மீது தொடுப்பதற்கும் தயாராவார்கள் வட சென்னையில். இன்னொன்று, மதுரையில். நீங்கள் இந்த 2 இடத்துலையும் தமிழ்நாட்டில் உங்களுடைய பிரச்சாரத்தை மிக 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 கவனமாக, ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு, எந்த விதமான மக்களுக்கும் இனிமேல் சேதாரம் வந்து விடாமல், உங்களுக்கும் எந்த விதமான பாதகமும் வந்து விடாமல், உங்கள் மீது கல்லெறியக்கூடியவர்கள், உங்கள் மீது செருப்புகளை வீசக்கூடியவர்கள், உங்கள் மீது துப்பாக்கி குண்டுகளையும் வீசுவார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இந்த 2 இடத்துக்கும் போகணும் அப்படிங்கிறத நான் மெத்த பணிவோடு உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய அடுத்த பயணம் மிகப்பெரிய வெற்றியடைய காத்திருக்கிறது. தமிழக அரசியலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துவதற்கான முகாந்திரம் தொடங்கி இருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் அடுத்த கட்ட பயணத்தை விஜய் தொடர இருக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. அடுத்த பயணம்னு ஒன்று வந்தால், இப்போ இது முந்தைய பயணங்களில் வந்த கூட்டம்
நிலைக்குமா இந்த அடுத்த பயணத்தில்? அதை விட கூடுதலாக மக்கள் கூட இருக்கிறார்கள். விஜய் மீது எந்த இடத்துல எந்த மக்கள், நான் கிராமங்களில் பயணிக்கிறவன், யாரும் குறை சொல்லவில்லை. கரூரில் கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்பது மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. கரூரில் எவன் கலவரம் செய்தான், எவன் இத்தனை கொலைகளுக்கும் பங்களிப்பு செய்தான் என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். விரைவில் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். நீங்கள் பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்த கூட்டங்கள், தாவேகாவுடைய கூட்டங்கள் மிக பிரமாண்டமாக மக்கள் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் வர இருக்கிறார்கள் என்பதே பொருத்தமான உண்மையாக இருக்கிறது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.